ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ். இது பாருங்க, இது ஒரு ஹிந்து மந்த்ரா பாக்ஸ், அவர்லி மந்த்ரா பாக்ஸ். எல்லாருக்குமே தெரியும், நம்ம 2-3 பதிவுகள் போட்டிருக்கோம். இந்த பதிவை மறுபடியும் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இவர் நம்ம கஸ்டமர் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அவர்லி ஹிந்து மந்த்ரா பாக்ஸை நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு ஃபால்ட், மேஜர் ஃபால்ட். ஸோ நம்மகிட்ட கொண்டு வந்தார். ஸோ அது இன்ஸ்ட்ருமெண்ட்ல எதுவும் அதுவாக ஃபால்ட் நடக்கல. இவர் அதை எப்படி கையாண்டிருந்தாரோ அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபால்ட் ஆயிருக்குது. ஸோ எப்படி கையாண்டிருந்தாரு, அதில் எதனால அந்த ஃபால்ட்டு வந்து நடந்துச்சு, டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கும் இது சம்பந்தமா ஏதாவது லீடு கிடைக்கும். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், நான் இந்த விஷயத்த சொல்லும் போதும் உங்களுக்கு அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஒரு கேட்ச் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதனால உங்களுடைய நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் எல்லா பதிவுலையுமே சொல்லிட்டே வரேன். ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து இதை நம்ம ஹிந்து கோயில் வைப்போம். இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா அது ஒரு காம்பவுண்ட் வாலு, அதில் 2-3 பில்டிங் இருக்கும், 2-3 சாமிகள் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அதை அன்வான்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் மைக் செட் ரிலேட்டடான அந்த மாதிரிலாம் தனித்தனியாக வச்சிருப்போம். என்னன்னு தெரியல, இவங்க வந்து ஒரு கருவறை இருக்குல்ல, ஒரு கருவறை மீன்ஸ் அது ஒரு 5க்கு 6 இல்லை ஒரு 6க்கு 6 இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் போல அந்த கருவறை. அதுக்கு உள்ளேயே இவங்க வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வைக்கும்போது பாருங்க, தினந்தோறும் பாருங்க பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பத்தி கொளுத்துவாங்க. இப்போ சூடகம், இந்த பத்தி சூடகம் இதெல்லாம் பாருங்க, அந்த அதுக்குள்ளேயே அந்த புகை, அந்த சூடகம் பொருத்தும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு இது வரும், ஒரு மாதிரி ஒரு மாய்ஸ்டர் மாதிரி. இது எல்லாமே பாருங்க, இதில் வந்து ஹீட்டானா அந்த ஏர் மூலமா அந்த ஹீட் வந்து எவாபரேட் ஆகிறதுக்கு இந்த ஏர் ஹோல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது வழியா அந்த ஆஷு, அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி பிசுன்னு ஒரு மாதிரி மாய்ஸ்சர் மாதிரி, ஒரு மாதிரி கம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கேபினெட்டுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது, அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிசிபிக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது, காம்பவுண்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸுகளை நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசு போட்டு வாங்குற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை கரெக்டாக இந்த இடத்துல எப்படி வைக்கணும், நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அது கரெக்டாக நீங்கள் அதை செய்யும்போது எந்த சூழ்நிலையிலும் ஃபால்ட்டு நம்மால் வராத அளவுக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, சில அக்கேஷனல் வரும், அதாவது ஒரு மழை, ஒரு ஹை வோல்டேஜ், அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்கியூட், அந்த மாதிரி வர்றது நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்மளால முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை எப்படி தவிர்த்துக்கலாம்னா, இது தனியாக ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி அந்த மாதிரி இடத்துல டோட்டல் மைக் செட் எல்லாத்தையுமே அந்த ரூமில் நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருந்தோம்னா பக்காவாக எந்த குழப்பமே வராமல் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும், இந்த கோயிலுக்கு நம்ம வாங்கும்போது அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், முடிந்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டெபிளைசர் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக், அதனால் அவர்லி ஒன்ஸ் அதுவே ஆன் ஆகும், அதுவே ஆஃப் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் சில பேர் பாருங்க, அந்த கோயில் பக்கத்தில் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒன்ஸ் ஆஃப் ஆகி மறுபடியும் ஆன் ஆகும்போது ஹை வோல்டேஜ் வரும். இது நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்டெபிளைசர், ஒரு 300 வாட்ஸ் ஸ்டெபிளைசர் போட்டிங்கன்னா அதில் வந்து டைம் டிலே இருக்குது. அது அப்போ 3 மினிட் உங்களுக்கு வந்து டைம் டிலே இருக்கனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எந்த விதமான ஃபால்ட்டுகளுமே வராது. நிறைய கஸ்டமர் கொண்டு வரும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது. அதுக்காக தான் இதை மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம், சந்தேகங்கள் வந்துன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஃபோன்லேயே நேர்லேயே வந்து தொடர்பு கொள்ளுங்கள். புதுசாக சர்வீஸ் பண்ணுறதுக்கும் தொடர்பு கொள்ளுங்க. புதுசாக இந்த மாதிரி வந்து அவர்லி மந்த்ரா பாக்ஸை வாங்குறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தான் தினந்தோறும் உங்களுக்காக நான் 2 வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறேன். அது உங்களுடைய கவனத்தை வந்து அடையும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி.